ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. ரொம்பவே ஃபட்ஜாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த ப்ரௌனி. இதில் வந்து 3 வகையான சாக்லேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சாக்லேட்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டார்க் காம்பவுண்டு தான். இது கூட 100 கிராம் பட்டர் சேர்த்து இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து ஓடிஜியில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 மினிட்ஸுக்கு ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எகைன் இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் வச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி விட்டுறணும். அவனில் இருக்கிற ஹீட்டுக்கு இது மெல்ட் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கணும். நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணிக்கலாம். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இதை 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை கூட ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றோட ஒன்றா ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக பேக்கிங் ட்ரேயை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 7 இன்ச்சிலான ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே பாட்டம் சைடு ஃபுல்லாகவே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ப்ரௌனி வந்து ஒட்டாது, நமக்கு நல்லாவே வரும். இப்போது சாக்லேட் பட்டர் ரெண்டுமே நல்லாவே மெல்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது எவ்வளோ டைம் வந்து நம்ம ஓடிஜியில் வைக்கணுங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு ஆஃப் பண்ணி விடுறோம். ஸோ நம்ம மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து பார்த்தா போதும். மில்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட் ரெண்டுமா சேர்த்து 180 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். எப்போவுமே பேக்கிங்க்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி விஸ்கு வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போது ப்ரௌன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக ஒயிட் சுகர் ரெண்டுமே வந்து நான் பாதி பாதியாக தான் எடுத்திருக்கேன். டோட்டல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் சுகர் மட்டுமா கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரௌனிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறது இந்த ப்ரௌன் சுகர் தான். கிரிங்கிள் டாப்பில் வந்து ப்ரௌனி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வந்து கிடைக்கும். நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் வந்து வராது. அது ஒரு கேக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் போயிடும். ஸோ இப்போ வந்து எக்கு, சர்க்கரை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பட்டர் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து ஃபஸ்ட்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு மாவு பொருட்கள் அதையுமே சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது ஓவர் மிக்ஸ் எல்லாம் ஆகாது, நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். என்னென்னா அந்த பட்டர் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பேட்ரு வந்து கொஞ்சம் திக்காகிடும். எக்கு வந்து கூலாக இருக்குமா, அப்போ வந்து பட்டர் சாக்லேட் சேர்க்குறப்போ அது திக்காகிடும். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தென் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையே சாக்லேட்டு அதையுமே கொஞ்சமாக ஃபில்லிங்ஸுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் டாப்பில் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டாப்பில் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பேட்ரு வந்து உடனேயே நம்ம டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தென் இது போல் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த சாக்லேட்ஸை போட்டுக்கிறேன். சாக்லேட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கு இல்லையா, ஸோ வந்து இந்த பேட்டர் திக்காக இருக்கிறதுனால லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 10 மினிட்ஸுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடில் வந்து ப்ரீஹீட்டிங் போட்டுக்கோங்க. தென் அதே 180 டிகிரியில் பாட்டம் ராட் மட்டும் வச்சு 35 மினிட்ஸுக்கு வந்து பேக்கிங் டைம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் டாப் ராடு கூட ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம கொடுக்குற டைமிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி செக் பண்ணி பார்த்துடணும். அப்போ பேக் ஆகிடுச்சின்னா எடுத்துடலாம், இல்லை பேக் ஆகலை அப்படின்னு எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரௌனி ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதை டீமோட் பண்ணி வெளியே வந்து கூலாக விட்டுடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து இந்த ப்ரௌனி வந்து ஸ்டிக் ஆகவே செய்யாது பாருங்கள். இதுவே நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒட்டிக்கும். நல்லா கூலானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எத்தனை பீசஸ் போடுறோமோ அதுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நைஃபு இந்த மாதிரி பீஸா கட்டர் இல்லை ஸ்க்ராப்பர் வச்சு கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ இந்த ப்ரௌனியை வெயிட் செக் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 700 கிராம் இருக்குது. ஆக்சுவலாக இது 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸுமே 70 கிராமுக்கு மேலே தான் இருந்துச்சு. 70லேருந்து 70க்கு மேலே 90 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு இதோட வெயிட் எல்லாமே. இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து 700 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சிங்கிள் பீசஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை பீசஸ் இருக்கோ அதை வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து டிவைட் பண்ணி கொஞ்சம் ரவுண்டடாக எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் நம்ம கொடுக்கணும். சிங்கிள் பீசஸாக கொடுக்குறப்போ சிங்கிள் பீசஸாக கொடுத்தாலுமே நம்ம அதை பேக் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அதுக்குமே வந்து ரேட்டு இருக்கும் இல்லையா. இப்போது நம்ம பல்காக கொடுக்குறதுலேருந்து சிங்கிள் பீசஸ் வந்து கண்டிப்பாக ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.